Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சற்று முன் ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது நேயர்களே, அது என்னவென்று பார்க்கலாம். அண்மை செய்தி. அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். அமைச்சர் பொன்முடி என்ன பேசியிருந்தார், அதற்கு திமுக எம்பி கனிமொழி என்ன எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார், இரண்டையும் ஒப்பிட்டு கூறுங்கள். வணக்கம். தமிழக அமைச்சரவையில வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடியின் பேச்சுக்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்காரு. அதாவது சென்னையில நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றுல அமைச்சர் பொன்முடி சிறப்பு விருந்தினரா பங்கேற்று விழா மேடையில பேசியிருந்தாரு. பல்வேறு விஷயங்களை அமைச்சர் பொன்முடி பேசியிருந்தாலும் பெண்களை குறிப்பிட்டு சில கொச்சைப்படுத்தும் விதமாக சில பேச்சுக்களை அமைச்சர் பொன்முடி பேசியதாக கண்டன குரல்கள் என்பது இப்போது எழுந்து வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமைச்சர் பொன்முடி பேச்சுக்கு கண்டனம் பதிவை வெளியிட்டு வரக்கூடிய சூழல்ல திமுக எம்பி கனிமொழியும் அமைச்சர் பொன்முடியினுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா சமூக வலைதளத்துல கனிமொழி எம்பி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, எந்த காரணத்துக்காகவும் பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது என்று அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா திமுக அமைச்சரவையில பொன்முடி இருக்காரு. பொன்முடியினுடைய பேச்சுக்கு திமுக எம்பியை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.